நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை நடத்தி கொண்டிருக்கின்ற மே தின நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாலை வணக்கம். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கான காரணமாக விளங்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இங்கே பொதுவாக திருப்பூரில் பார்த்திங்கன்னா உழைப்பாளர்னா மற்ற நகரங்களை விட திருப்பூர் பார்த்திங்கன்னா தொழில் நகரம் அப்படிங்கிறதுனால உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறதே இங்கே ஒரு எப்பவுமே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். அது மற்ற ஊருக்கு எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு பண்டிகை நாள் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே விடுமுறையில் இருக்கும். எல்லா தொழிலாளர்களுமே அதை ஒரு சிறப்பாக எடுத்து கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம வரலாறில் படிச்சிருப்போம். நிறையா தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள், அவங்களுக்கான உரிமையை மீட்டு தர்றது, அவங்களுக்கான கூலி உயர்வு, போனஸ், இந்த மாதிரி நிறையா அவங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு தீர்த்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான வேலையாக இருந்தது. கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது என்னமோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் கடந்த 30-40 வருடங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இருக்கிறது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பொதுவாகவே அரசியல் படுத்தப்படாத மக்கள் நம்ம, குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் முழுமையாக அரசியல் தெரிஞ்சிடவே கூடாதுங்கிறதுல 60 வருஷமாக திராவிடம் ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் அந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்தில் முதல் மனித இனம் தோன்றினப்ப கூட்டமாக வாழ்ந்தோம். கூட்டமாக வாழ்கிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு வாழ்விடம், நிலையான ஒரு இருப்பிடம் தேவைப்பட்டது. அந்த இருப்பிடத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கான உணவு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அந்த உணவு தேவையை நாம் நிறைவு செய்யணும்னா நம்ம வேளாண்மை செய்யணும். வேளாண்மை செய்யணும்னா நம்மளுக்கு வேளாண்மை செய்கிறதுக்கான நிலம் தேவைப்படும். அப்படி வேளாண்மை செய்வதற்கான நிலம் தேவைப்படும் போது எங்கெல்லாம் நிலம் இருக்குதோ அதெல்லாம் ஆக்கிரமிச்சு அங்கங்கே வாழ்ந்தோம். அப்போது டார்வின்ஸுடைய எவல்யூஷன் தியரி, பரிணாம கோட்பாடு படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலியவன் வாழ்வான். எவனுக்கு வலிமை இருக்கோ அவன் இடத்த ஆக்கிரமிச்சுக்கலாம். எவனுக்கெல்லாம் வலிமை இல்லையோ அவனெல்லாம் அடிமையாகி அங்கே கூலியாக அமர்த்தப்பட்டான். இது இன்னைக்கு நேற்றுல பன்னெடுங்காலமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எவனுக்கு வலிமை இருக்கோ, என்ன அன்னைக்கு உடல் வலிமை மட்டும் இருந்தது, இன்னைக்கு அறிவு வலிமையும் சேர்ந்து, எவனுக்கெல்லாம் அறிவு வலிமையும் உடல் வலிமையும் சேர்ந்து இருக்கோ அவன் இன்னொருத்தனை எளிமையாக அடிமைப்படுத்திடலாம். அதுதான் கடைசி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி உலகம் பூரா இந்த ஒரு கொத்தடிமைத்தனம், யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்கள வலிமையற்றவங்களை ஒரு அப்படி அடிமையாக இருந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து அங்கங்கே போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் ஆகச்சிறந்த தத்துவவாதிகள், புரட்சியவாதிகள், லெனின், மார்க்ஸ், இங்கர்செல், இந்த மாதிரி எத்தனையோ புரட்சியவாதிகளும் இந்த தொழிலாளர்களுக்கான நலன், இந்த அடிமைத்தனம் போகணும், அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ஆழ்ந்து தெளிந்து ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கம்யூனிசம் அப்படின்னு. இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. கம்யூனிஸ்ட் அப்படின்னா என்னன்னா காமன், யூனிவர்சல், உலகம் எல்லாத்துக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு சொற்பொருள் பதம் கொண்டது இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவன் கம்யூனிஸ்ட், அவ்வளோதான். அப்படின்னா என்ன, இது எளிமையாக சொல்லணும்னா எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்கும். தொழிலாக அரசாங்கம் பார்த்துக்கும், மருத்துவ வசதியாக அரசாங்கம் பார்த்துக்கும், சாலை போடுறதா அரசாங்கம் பார்த்துக்கும், கட்டுமானமாக அரசாங்கம் பார்த்துக்கும். நீ என்ன பண்ணுற, உன்னோட உழைப்பு கொடு, உழைப்புக்கான ஊதியத்தை நீ வாங்கி நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு, வேறு எதை பற்றி நீ கவலையப்பட வேண்டாம், எல்லாமும் எல்லாருக்கும் சமம். இதுதான் கம்யூனிசம்.
இந்த கம்யூனிசம் உலகம் பூரா பரவி அங்கங்கே போராட்டங்கள் கிளர்ச்சிகள் வெடிக்குது. இந்த உரிமைகள் மீட்டணும்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்படிங்கும்போது 8 மணி நேரம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் பேச எல்லாருமே சொன்னாங்க. அப்போ 8 மணி நேரம் தான் ஒருத்தன் வேலை செய்யணும், அவ்வளோதான் அவனுக்கு வந்து உடல் உழைப்பை கொடுக்க முடியும். அப்போ தான் அவனால் வந்து மற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத கோட்பாடு நிறுவி நிறையா பக்கம் பண்ணுறாங்க. இந்த மே 1ங்கிறது நிறையா போராட்டங்கள் நிறையா ஊரில் நடக்குது. அதனால் இந்த மே 1 கொண்டாடுறோன்னு வைங்களேன். ஆனால் இன்னைக்கு சம்பிரதாயமாக இந்த மே 1 தொழிலாளர் தினம்னு கொண்டாடுறோமே தவிர, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஊழியர்கள் அவங்களுடைய உரிமைக்காக அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே 60 வருஷமாக இந்த திராவிடம் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? உண்மையாகவே மக்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகளை கமிஷனிஸ்டாக மாற்றி வச்சது தான் இந்த திராவிடர்களுடைய ஆகச்சிறந்த சாதனை. ஏன்னா இதை நான் வந்து ஆதாரத்தோட விலைக்கு காட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கடந்த ஒரு 20 வருஷமாக திருப்பூரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்க. ஒன்று. இன்னொன்று, தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த எல்லா கம்யூனிஸ்ட்டும் இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாரித்து மாட மாளிகையில் இருக்காங்க. அது எப்படின்னு தெரில. எப்படி ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்த முடியும்னு எனக்கு அப்போல்லாம் கேள்வியாக இருக்கும். ஏன்னா கம்யூனிஸ்ட்னாவே எளிமையாக இருப்பாங்க, போராடுவாங்க, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அதை வேணால் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த திராவிடர்கள் இந்த கம்யூனிஸ்டுகளையும் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கும் முன்னாடி நம்ம திருப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு திருப்பூருக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பாருங்கள். டைல்ஸ் கடை எடுத்துக்கோங்க, யாருக்கிட்ட இருக்குது? ஏன்னா நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவைன்னு ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னா அங்கிருந்தா வருது. டைல்ஸ் கடை யாருக்கிட்ட இருக்குது? வடக்கர்கள்ட்ட இருக்குது. எலக்ட்ரிக் வடக்கர்கள்ட்ட இருக்குது. இந்த சானிட்டரி வேர்லாம் இருக்கும் இல்லையா, பாத்ரூம் ஃபிட்டிங், அந்த இதெல்லாம் அது அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்படி தொழிலில் மட்டும்தான் அவங்க இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். வட மாநிலத்தவர்கள் தொழிலாளிகளாக இங்கே வந்துருக்கிறாங்க, நம்ம வேலைகளை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு. நிறைய இடத்துல முதலாளிகளாக அவங்க தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் போய் பாருங்கள், அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்கன்னு. ஒருத்தன் வந்து கடை வச்சான்னா அவன் சொந்தக்காரனில் கடன் கொடுப்பான், அவனை முதலாளியாக்கி பெரிய ஆள் ஆக்கிட்டு அது வரைக்கும் அவன் கூட தான் இருப்பான். அடுத்தது அவன் போய் தனியாக ஒரு தொழில் தொடங்குவான், அவன் பெரிய முதலாளியாகிடுவான். ஆனால் நம்ம ஆளுக்கு எப்படின்னா, தொழில் தொடங்கிட்டான்னா நீ தொழில் தொடங்கிட்டியா, நீ எப்படி நல்லா இருக்கலாம், கடன் கொடுக்குறவனை கூட நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்லி தொழிலுக்கு எடுத்துகிற வேலையை பார்ப்பான். அந்த ஒத்துமை அவங்கள வளர்க்குது. அது நம்ம அவங்களுக்கு குத்தம் சொல்லவே முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப இதை அனுமதிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிடர்கள் தான். ஏன்னா நேற்றுக்கெல்லாம் சில கூத்துகள் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறத திமுக சாதிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு போராட்டம் பண்ணதே பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஆனால் இன்றைக்கி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பெல்லாம் நல்லது நடக்குதோ அப்போல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறக்கு வந்துடுவாங்க. நேற்று வேற இந்த மே 1 தினத்துக்கு வந்து ஐயா சொல்லியிருக்காரு, கருணாநிதி தான் முதல்ல வந்து மே தினத்தை வந்து இது அறிவித்தார், அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா அவங்க அப்பாவே பிறக்கல. அப்போ யார்? கருணாநிதியே பிறக்கல. 1923. அப்போவே நம்மளுடைய தாத்தா சிங்காரவேலர் மே 1 இந்தியாவிலேயே முதலாக மே 1 கொண்டாடின மாநிலம் சென்னை. அது தமிழ்நாட்டில் சிங்காரவேலர் தான் முதல்ல கொண்டாடினார். அதை முன்னெடுத்து அதை நிகழ்த்தி காட்டியவர் அவர். இன்றைக்கி ஸ்டிக்கர் ஓட்டுற பாய்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஸ்டிக்கர் பாய்ஸ் அதை தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை வந்து ஒரு திரைத்துறையில் எம்ஜிஆர் படத்தில் நினைக்கிற ஒரு பாட்டு எழுதியிருந்தார். சின்ன பையலே செய்தி கேளடான்னு சொல்லி அதில் வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு ஒரு வரி வரும். அப்போ வந்து மூட நம்பிக்கை இருந்தது அன்னைக்கு, அதனால் அவர் அப்படி எழுதினார். இன்றைக்கி என்னென்னா மக்களை ரொம்ப வாட்டி எடுத்துகிட்டு இருக்கிற திராவிட நம்பிக்கை இருக்குது. இப்போ இருந்திருந்தால் அவர் என்ன தெரியுமா எழுதியிருப்பார்? அதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்போ இருந்திருந்தால் என்ன எழுதியிருப்பாருன்னா, இல்லாத திராவிடம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அரசியலில் போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் தமிழ் உணர்வை முழங்கிலேயே கிள்ளி வைப்பாங்க. கொள்கையற்ற திராவிடனின் மூளையற்ற வார்த்தைகளை, கொள்கையற்ற திராவிடனின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ,
தமிழ் தேசியம் மலர்ந்திடும் வரையில் வெம்பி விடாதே தம்பி, ஒதுங்கி விடாதே. இப்படிதான் எழுதியிருப்பார் அவர். ஏன்னா இன்னைக்கு திராவிட நம்பிக்கை தான் பிடிச்சி மக்களை சனியாக ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நம்ம மற்ற பிரச்சனைகளை விட மக்கள் எதிர்கொள்கிற அன்றாடம் எதிர்கொள்கிற மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கும் சரி, தொழிலாளர்கள் பிரச்சனைக்கும் சரி தீர்வு வேணும் அப்படின்னா அது நாம் தமிழர் ஆட்சி மலர்வதில் மட்டும்தான் இது அனைத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.